உத்தரகாசியில் நிலச்சரிவால் சேற்றில் மூழ்கிய கட்டடங்கள் மற்றும் வீடுகள், மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணி தீவிரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம், முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு இன்று ரெட் அலர்ட். 6 மாவட்டங்களில் கனமழையும், தேனி, தென்காசியில் மிக கனமழையும் பெய்யும் என கணிப்பு. உதகையில் பல்வேறு இடங்களில் கனமழை, தண்ணீர் தேங்கி போக்குவரத்து முடங்கியதால் மக்கள் தவிப்பு. எத்தனால் கலந்த பெட்ரோலால் 6 விழுக்காடு வரை மைலேஜ் குறையும், மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம். வடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் கைதான 5 காவலர்களுக்கு 2 நாட்கள் சிபிஐ காவல், மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் 60 நாட்களில் இறுதி குற்றப்பத்திரிகை, சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. கொலை முயற்சி என எந்த உள்நோக்கத்துடனும் கருத்து தெரிவிக்கவில்லை என்று மதுரை ஆதீனம் வாதம். தனக்கெதிரான வழக்கை ரத்து செய்ய கோரும் ஆதீனத்தின் மனு மீது காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. ராசிபுரம் அருகே 3 மகள்களை வெட்டி கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை. வீடு மற்றும் லாரி வாங்கியதால் 50 லட்சம் ரூபாய் கடனான நிலையில் விபரீத முடிவு. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோயிலில் ஒரு பெண் உட்பட 3 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. 11வது இடத்தில் கிடைத்த எலும்புகளை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தும் சிறப்பு புலனாய்வு குழு. கொளத்தூரில் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென்காசியில் பரப்புரை பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். தமிழ்நாடு அரசு முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறுவது வெற்று விளம்பரம் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் விமர்சனம். ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களின் நிலை என்ன என்றும் கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விவாதம் கோரிய எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும். அரசுக்கு நெருக்கடி தரும் எண்ணம் ஈடேறவில்லை என்றும் பிரதமர் மோடி பேச்சு. ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் சிசிடிவி மற்றும் போன் ஹேக் செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார். ஜெராக்ஸ் காப்பி புகார் தரப்பட்டதால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நிராகரித்த போலீசார். உண்மையான இந்தியனா என ராகுலை உச்சநீதிமன்றம் விமர்சித்ததற்கு பிரியங்கா காந்தி எதிர்ப்பு. யார் உண்மையான இந்தியன் என நீதிபதி தீர்மானிக்க முடியாது என்றும் பேட்டி. விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் படத்துக்கு எதிராக சீமானின் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு கிராமத்தின் பெரும்பாலான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக தீவிரமாக மழை பெய்து வரும் நிலையில் உத்தரகாசி அருகே மேக வெடிப்பால் பெருமழை பெய்தது. இதனால் அரிசல் பள்ளத்தாக்கு மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக கீர்கங்கா ஆற்றில் சேரும் தண்ணீரும் கலந்த காட்டாற்று வெள்ளம் பெரும் சீற்றத்துடன் பாய்ந்தது. அப்போது தராலி என்ற கிராமத்தில் கரையோரம் இருந்த வீடுகள், தங்கும் விடுதிகள் என அனைத்தும் நொடி பொழுதில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காட்டாற்று
வெள்ளத்தால் நிலச்சரிவும் ஏற்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் 60 பேர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து ராணுவ வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை கடைசியாக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கூடியது. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் முற்பகல் 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக அரசு அதற்குள் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வரும் 14ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் அந்த திட்டங்களின் நிலை என்ன என்பது குறித்தும் அவற்றை துரிதப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. உத்தரகாசியில் நிலச்சரிவால் சேற்றில் மூழ்கிய கட்டடங்கள் மற்றும் வீடுகள், மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணி தீவிரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு இன்று ரெட் அலர்ட். 6 மாவட்டங்களில் கனமழையும், தேனி, தென்காசியில் மிக கனமழையும் பெய்யும் என கணிப்பு. உதகையில் பல்வேறு இடங்களில் கனமழை, தண்ணீர் தேங்கி போக்குவரத்து முடங்கியதால் மக்கள் தவிப்பு. எத்தனால் கலந்த பெட்ரோலால் 6 விழுக்காடு வரை மைலேஜ் குறையும். மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம். வடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் கைதான 5 காவலர்களுக்கு 2 நாட்கள் சிபிஐ காவல். மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் 60 நாட்களில் இறுதி குற்றப்பத்திரிகை. சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. கொலை முயற்சி என எந்த உள்நோக்கத்துடனும் கருத்து தெரிவிக்கவில்லை என்று மதுரை ஆதீனம் வாதம். தனக்கெதிரான வழக்கை ரத்து செய்ய கோரும் ஆதீனத்தின் மனு மீது காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. ராசிபுரம் அருகே 3 மகள்களை வெட்டி கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை. வீடு மற்றும் லாரி வாங்கியதால் 50 லட்சம் ரூபாய் கடனான நிலையில் விபரீத முடிவு. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோயிலில் ஒரு பெண் உட்பட 3 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. 11வது இடத்தில் கிடைத்த எலும்புகளை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தும் சிறப்பு புலனாய்வு குழு. கொளத்தூரில் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9,74 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென்காசியில் பரப்புரை பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். தமிழ்நாடு அரசு முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறுவது வெற்று விளம்பரம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களின் நிலை என்ன என்றும் கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விவாதம் கோரிய எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும். அரசுக்கு நெருக்கடி தரும் எண்ணம் ஈடேறவில்லை என்றும் பிரதமர் மோடி பேச்சு. ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் சிசிடிவி மற்றும் போன் ஹேக் செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார். ஜெராக்ஸ் காப்பி புகார் தரப்பட்டதால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நிராகரித்த போலீசார். உண்மையான இந்தியனா என ராகுலை உச்சநீதிமன்றம் விமர்சித்ததற்கு பிரியங்கா காந்தி எதிர்ப்பு. யார் உண்மையான இந்தியன் என நீதிபதி தீர்மானிக்க முடியாது என்றும் பேட்டி. விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் படத்துக்கு எதிராக சீமானின் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம்.
தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு கிராமத்தின் பெரும்பாலான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக தீவிரமாக மழை பெய்து வரும் நிலையில் உத்தரகாசி அருகே மேக வெடிப்பால் பெருமழை பெய்தது. இதனால் அரிசல் பள்ளத்தாக்கு மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக கீர்கங்கா ஆற்றில் சேரும் தண்ணீரும் கலந்த காட்டாற்று வெள்ளம் பெரும் சீற்றத்துடன் பாய்ந்தது. அப்போது தராலி என்ற கிராமத்தில் கரையோரம் இருந்த வீடுகள், தங்கும் விடுதிகள் என அனைத்தும் நொடி பொழுதில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காட்டாற்று வெள்ளத்தால் நிலச்சரிவும் ஏற்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் 60 பேர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து ராணுவ வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை கடைசியாக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கூடியது. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் முற்பகல் 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக அரசு அதற்குள் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வரும் 14ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் அந்த திட்டங்களின் நிலை என்ன என்பது குறித்தும் அவற்றை துரிதப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது.